என்பதை பற்றி நாம் இந்த எஸ்தரின் புத்தகம் முழுவதும் வாசித்து தியானிக்கும் பொழுது நமக்கு அது வெளிப்படும். மொர்தெகாய் கனப்படுத்தப்பட்டார், ராஜாவினால் கனப்படுத்தப்பட்டார். ராஜ அரண்மனையிலே அவருக்கு ஒரு வேலை தரப்பட்டது. அந்த வேலை கேட்கீப்பர் வேலை. ஆட்கள் அரண்மனைக்குள்ள வரணும் அப்படின்னா காமன் வால்ல இருக்கிற கேட்ட திறக்கணும், போகும்போது மூடு அதில் சேர் போட்டு உட்காந்து வர்ற அத்தனை பேருக்கு டிஸ்பல் அவங்கள வழி இருக்கணும், வரவேற்கணும், வழி இருக்கணும். வெளியில் உள்ளவங்க எல்லாம் பார்த்தா அவனுக்கு கிடைச்ச வேலையை பற்றி சொன்னால் கேட்கப்படு வாட்ச்மேன் என்றுதான் சொல்லுவார். அந்த வேலை தான் அவனுக்கு தரப்பட்டது. எத்தனையோ பேர் அரண்மனையிலே அரசனை பார்ப்பதற்கு வருகிறார்கள், போகிறார்கள். எல்லாருக்கும் எழுப்பி உட்கார்ந்து எழுப்பி மிஸ் பண்ணிட்டு இந்த ஒரு வேலை தான் அவனுக்கு தரப்பட்டது. அவனை பற்றி வேதத்தில் அநேக இடங்களில் இவன் உயர்த்தப்படுவதற்கு முன்பு சொல்லப்பட்ட வார்த்தை, ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்து இருக்கிற மொர்தெகாய். வாசல்ல தான் உட்கார உள்ள காடுக்குள்ள விசிட்டர்ஸ் உட்காருங்கிற காலில் கூட வந்து உட்கார முடியாது. அவருடைய பொசிஷனும் போஸ்டிங்கும் அப்படிதான் இருக்கு. அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? பென்யமீன் கோத்திரத்தான் இஸ்ரேல் தேசத்தை அரசாங்க அரசர்களில் கொடுமையானவன் பென்யமீன் கோத்திரம். கோத்திர பெருமை நிறைய பேருக்கு இருக்கும், குலப்பெருமை இருக்கும். ஆனா கால சூழ்நிலை வாட்ச்மேனை உட்கார வச்சிருச்சு, வாசல் உட்கார வச்சிருச்சு. ராஜாவின் அரண்மனை வாசல் உட்கார்ந்து இருக்கிற மொர்தெகாய். ஊர் உலகம் எல்லாம் அதான் பார்க்குது, அதான் பேசும். அதை பார்க்கிற ஒரு பொசிஷன் மேல வருமா, போஸ்டிங் கிடைக்குமா? நம்மள வாசல் உட்கார வச்சுட்டாங்க, மரணம் பிரைசல் போட விட்டுட்டாங்க. நமக்கு உயர்வு உண்டா? நமக்கு ப்ரொமோஷன் உண்டா? பொசிஷன்களையும் மாற்ற வேண்டும், போஸ்டிங்களையும் மாற்ற வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களுக்கு அடையாளப்படுத்தப்படுகிறார் இந்த மொர்தெகாய். அவனுக்கு பொசிஷன் போஸ்டிங் மேன்மை வந்தது என்பதைத்தான் நாம் வேதாகமத்தை திறந்து வாசிக்க கேட்டோம். பென்யமீன் கோத்திரம் சிங்காசனத்தில் உட்கார வேண்டிய கோத்திரம், உயர்ந்த இடத்தில் உட்கார வேண்டிய கோத்திரம், வாசல் உட்காரக்கூடிய சூழ்நிலை. வேதம் அப்படித்தான் முதலாவது மொர்தெகாயை அறிமுகப்படுத்துகிறது. இஸ்ரேலிய மக்கள் பாபிலோனிய சாம்ராஜ்யம் முழு உலகத்தை ஆண்ட பொழுது 3 முறை சிறைப்படுத்தப்பட்டார்கள். அதேபோல் அடிமைத்தனத்தின் முகத்தை முறித்து அதிலிருந்து வெளியேறி சொந்த நாடு, தாய் நாடு, சொந்த ஆலயம் என்று இறைவனை மகிமைப்படுத்துவதற்கு திரும்பி வந்த முறையும் 3 முறை அவர்கள் திரும்பி வந்ததாக நம்முடைய வேதம் வரலாறு பேசும். செருபாபேலின் தலைமையிலே
முதல் முறை இஸ்ராவின் தலைமையிலே இரண்டாவது முறை, நெகேமியாவின் தலைமையிலே மூன்றாவது முறை, 70 ஆண்டு கால அடிமைத்தனத்திற்கு பின்பு தாங்களுடைய சாம்ராஜ்யத்திற்கு முடிவு உண்டான பின்பு மேதியர்கள் ஆட்சிக்கு வந்து குறுகிய காலத்திலே ஆட்சி பீடத்தை விட்டு இறங்கிய பின்பு பெர்சிய தேசத்தின் அதிபதியாகிய கோரேஸ் அரசன் முடிசூட்டிய போது ஆட்சி பீடத்தில் அமர்ந்ததும் கோப்புடைய முதல் கையெழுத்து இஸ்ரேலிய ஜனங்கள் தங்கள் தாய்நாடு திரும்பலாம் என்பதுதான் முதல் கையெழுத்து. அவர்களுடைய கையில் இருக்கிற சட்டத்தின்படி, நியாய பிரமாணத்தின்படி அவர்கள் ஆலயத்தை கட்டலாம், ஆலயத்தின் வழிபாடுகளை அவர்கள் தொடரலாம் என்ற முதல் கையெழுத்தை போட்டவர் பெர்சிய தேசத்தின் முதல் அரசன் கோரேஷ். அவரை பற்றி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறப்பதற்கு முன்பு, ஏன் அவனே பிறப்பதற்கு முன்பு தீர்க்கதரிசி ஏசாயாவை கொண்டு கர்த்தர் பேசியிருந்தார். கோரேஸ் என் மெய்ப்பன், அவனது ஆலயத்தை கட்டப்படும் என்று சொல்வார்கள், கட்டப்படும். எருசலேமை கட்டப்படும் என்று சொல்வார்கள், கட்டப்படும். ஆகவே அவனுக்கு முன்பாக நடந்து கூடாரங்களை செம்மையாக்குவே என்று கர்த்தர் பேசியிருந்தார். அவன் பிறப்பதற்கு முன்னமே எதிரானத்தை படைத்த இறைவனுடைய மனதிலே ஒரு தனி ஒரு மனிதனை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு தீர்மானம் இருக்கிறது, ஒரு ஆலோசனை இருக்கிறது. அந்த ஆலோசனையை தமது ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசி ஏசாயாவின் மூலமாக தேவன் திருமணம் பற்றியிருந்தார். கோரேசின் மெய்ப்பன் அவன் கையெழுத்து போட்டு இந்த அடிமைத்தனத்தின் முகத்தை முறிப்பான். அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை தாய்நாடு கிடைக்கும்படி செய்வான். அவர்கள் விரும்புகிறபடி, அவருடைய வேதத்திலே எழுதியிருக்கிறபடி வழிபாடுகளை செய்யும்படி அவன் வழி நடத்துவான் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் காலங்கள் உருண்டோடினாலும் கர்த்தருடைய வார்த்தை, தரிசனம், தீர்க்க தரிசனம், சொப்பனம் பரத்திலிருந்து இறங்கி இருக்குமானால் காலங்கள் உருண்டோடலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மாறாது. அது நிறைவேறிய தீரும். எந்த சக்தியும் தடை பண்ண முடியாது. தெய்வ சக்தி அதை நிறைவேற்றி தரும். தேவனுக்கு மகிமை உண்டாகும். கோரேஸ் பிரஜாதிகளின் பக்கத்தில் இருந்து வெளிப்பட்டது. அவனுக்கு அந்த சிந்தை வந்தது. ஆட்சி பீடத்தில் ஏறிட்ட என்னென்ன சிந்திக்கிறான். அவன் பல தெய்வ வழிபாடு உள்ளவன், நம்பிக்கை உள்ளவன், எம்மதமும் சம்மதம் என்ற கோட்பாடு உள்ளவன், முழு உலக ஜாமாவா, முழு உலகத்தையும் ஆண்டு கொண்டிருக்கும் ஒரு அரசாட்சியை இறைவன் அவன் கையில் கொடுத்திருந்தார். வந்து சீட்ல உட்கார்ந்தவன் சொன்னது, எருசலேமை கட்டு. இஸ்ரவேலில் இருந்து சிறைபிடிக்கப்பட்டு வந்தார்களே அவர்கள் எல்லாம் திரும்பி போகட்டும். தேவாலயத்தை இடித்து தீக்கிரையாக்கி அதிலிருந்து வெள்ளி பொன்னினால் செய்யப்பட்ட அந்த பொருள்கள் எல்லாம் கொண்டு வந்தாலே அதையெல்லாம் திரும்ப கொண்டு போய் அந்த ஆலயத்தில் வைத்து விடும். இழந்தவைகள் மீட்கப்படும், சிறைவெள்ளம் போனவைகள் திரும்பும், சிறடிக்கப்பட்டவைகள் திரும்பும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் அந்த எல்லையிலே இறங்கி பேசியிருந்தார். பேசும்படியே செய்து காண்பித்தார். பிரஜாதியாருக்கு இந்த சிந்தனை வருகிறது. இறை மக்கள் இறைவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற சிந்தனை வேதாகமத்தில் எழுதியிருக்கிற அந்த வசன ஒழுங்கின்படி வழிபாடு நடத்தப்பட வேண்டும் என்கிற சிந்தனை அவருக்குள் வந்தது. இஸ்ரேல் தேசத்தை கண்டவன் யோசுவாவின் தலைமையில் வந்த ஜனங்கள். யோசுவா வனாந்தரத்திலே 40 ஆண்டுகளை செலவு செய்தார்கள்.
யோர்தானை தாண்டினார்கள், எரிகோவை உடைத்தார்கள். தொடர்ந்து 7 ஜாதிகளையும் எதிர்த்து நின்றார்கள். நாந்தரத்தில் இருந்த ஆசரிப்பு கூடாரத்தை கனானிலே கொண்டு வந்து வைத்தார்கள். யோசுவாவுக்கு பின்பு நியாயாதிபதிகளின் காலம் உருண்டோடுகிறது. இறைவனுக்கு ஒரு நல்ல ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்ற சிந்தனை எந்த ஜட்ஜுக்குள்ளேயும் வரல, எந்த நியாயாதிபதிக்குள்ளேயும் வரல. முதல் மன்னனாக பென்யமீன் கோத்திரத்தான் சவுல் முடிசூட்டப்பட்டார். அவனுக்குள்ளே அந்த சிந்தனை வரவில்லை. 40 ஆண்டுகளை தேவன் அவன் கையிலே கொடுத்திருந்தார். மக்களை ஆளும் பொறுப்பை கொடுத்திருந்தார். வருமானங்கள் அவன் கையிலே வரும்படியான வழிகளை திறந்து வைத்திருந்தார். ஆனால் இறைவனை வழிபடுகிற வழிபாட்டு ஸ்தலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அவன் சிந்திக்கவே இல்லை. இரண்டாவது அரசராக முடிசூட்டப்பட்டான் தாவீது. அவருக்கு அந்த சிந்தை இருந்தது. நானோ அரண்மனையில் வாழ்கிறேன், நான் வழிபடுகிற ஈசர் என் தெய்வம் துணிக்குள்ள கூடாரத்துக்குள்ள கிடக்கிறது. அங்கேயில மக்கள் போய் ஆராதிக்கிறாங்க. ஒரு நல்ல வழிபாட்டை செல்ல வேண்டும் என்ற சிந்தனை தாவீதுக்குள்ளே வந்து பொருத்தனை பண்ணினார். சர்வ வல்லவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பு என் படுக்கையிலே நான் ஏறுவதில்லை. இந்த உலகத்தில் வருகிற இன்பங்களை நான் நுகர்வது இல்லை. சர்வ வல்லவருக்கு ஒரு தேவாலயம் வேண்டும் என்று அவருடைய மனம் சிந்தித்தது, யோசித்தது, நினைத்தது. எல்லாத்தையும் படைத்த இறைவன் பார்த்தார். இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலே எப்பொழுது விடுதலை ஆக்கிறோம்? ஆண்டுகள் எத்தனை உருண்டோடி விட்டது. தலைமுறைகள் மாறி மாறி எழுப்பப்பட்டு விட்டார்கள். ஆனால் இறைவனை பற்றிய சிந்தனை இல்லையே தலைமுறைகளுக்கு. அவனவன் குடும்பத்தை யோசிக்கிறான். அவருடைய தலைமுறைகளின் எதிர்காலம் யோசிக்கிறான். இந்த பூமியிலே தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வளமாக்குவது என்பதை சிந்திக்கிறான். நியாயாதிபதிகளின் காலத்தில் ஒருவன் கூட சிந்திக்கவில்லை. சவுல் அரசருக்கு கொடுக்கப்பட்ட காலம் 40 ஆண்டுகள், சிந்திக்கவே இல்லை. ஆனால் தாவீதினுடைய காலம் வந்தது. அவனுக்குள்ள இந்த சிந்தனை வந்தது. சிந்தனை வந்தது மட்டுமல்ல, ஆசைப்பட்டது மட்டுமல்ல, பொருத்தனை பண்ணினான், தீர்மானம் பண்ணான். எனக்கு என்னையா படுக்க, எனக்கு பெட்டு இல்ல, வேண்டாம், நான் ஒரு ஆலயத்தை கட்டி முடிக்கும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தா பார்த்தீங்களா? அவனுக்குள்ள அந்த சிந்தை வந்தது. ஆண்டவர் சொன்னாரு, நீ ஆசைப்படுறது நல்லது, ஆனா நீ அநேக இடத்துல ரத்தம் சிந்தி விட்ட. நாட்டை பெருசாக்கணும் சொல்லி பறந்து விரிந்த இஸ்ரவேல் நாட்டை பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்டு உனக்கு கொடுக்கப்பட்ட காலங்களில் யுத்தத்திலே ரத்தம் செஞ்சுவிட்டார். ஆகவே எனக்கு ஆலயம் கட்டுவதற்கு உனக்கு அனுமதி கிடையாது. ஒன்று செய்ய நீ நினைத்தாய், சிந்தித்தாய், யோசித்தாய். ஆகவே உன் கற்ப பிறப்பு ஒரு குமாரன் அதை கட்டுவார். உன்னோடு முடிவடைந்து விடாது. என்னுடைய அழைப்பும் என்னுடைய அபிஷேகமும் தொடரும். உன் கற்ப பிறப்பு, உன் தலைமுறை, அவனை கொண்டு நான் உன் பாரத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி தரிசனம் கொடுத்தார்.
தேவாலயம் எத்தனை நீளம், எத்தனை அடி அகலம், எத்தனை அடி உயரம், முதல் பகுதி, இரண்டாம் பகுதி, மூன்றாம் பகுதி எப்படி கட்டப்பட வேண்டும் என்பதையெல்லாம் தரிசனத்திலே கர்த்தர் சொல்லி அவனுக்கு பிளான் கொடுத்து அது மைண்ட்ல கொடுத்தான். சாலமோன் தன்னுடைய காலத்தில் அதை நிறைவேற்றி முடித்தார். அந்த தேவாலயத்தில் தான் சமஸ்த இஸ்ரவேலர்களும் வழிபாடு செய்தார்கள், ஆராதித்தார்கள். எந்த மனிதன் தன்னை குறித்தும் தான் ஆராதிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்தும் சிந்திக்கிறாரோ, நினைக்கிறாரோ, யோசிக்கிறாரோ அவனுடைய மனதுக்குள்ளே கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கிறார். யார் சிந்திப்பது இந்த உலகத்தில்? இந்த உலக வாழ்க்கை ஒரே ஒரு முறை, அடுத்த முறை அடுத்த பிறப்பு கிடையாது. ஏழு பிறப்பு இல்லை. மனிதன் ஒரே முறை பிடிக்கிறான், வளர்கிறான், வாழ்கிறான், பின்பு மறிக்கிறான். அவனுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட், நியாயத்தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இவரே நிர்வாகிப்பு நமக்கு எழுதி உணர்த்துகிறார். ஆகவே இறை மக்களாக இருப்பவர்கள் இந்த இடத்திலே கூடி வரும் பொழுது நாம் இறை தூதர்களாக கூடி வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் இறைவனுடைய தூதர்கள். யார் யாருடைய கையிலே சபை இருக்கிறதோ அந்த சபையை நடத்துகிற ஊழியர்களை பார்த்து வேதம் சொல்கிறது, சபையின் தூதருக்கு அந்த செய்தியை கொடு. சபை, சுபுர்ணா சபை, சபை, தியத்தீரா சபை, இப்படி 7 சபைகள் குறித்து நம்முடைய வேதாகமத்தின் இறுதி புத்தகம் விவரிக்கிறது. அந்த சபைகளை நடத்துகிற ஊழியர்களை பார்த்துமார்கள் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? தூதன் என்றே சொல்லுகிறார். ஆகவே இறைவனுடைய செய்திகளை இந்த பூமியிலே கூடி வருகிற மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறவர்கள் தூதர்கள். ஆகவே நாம் இறை மக்கள் மட்டுமல்ல, இறை மக்களில் இருந்து வேறு பிடிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு சபையிலே செய்தி கொடுக்க முடியாது. சபை தூதர்களாக, இறைவனுடைய தூதர்களாக இறைவன் இந்த பூமியிலே உங்களை என்னை வைத்திருக்கிறார் என்று வேதம் சாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் நானும் நம்புகிறோமோ இல்லையோ, ஏற்கிறோமோ நிராகரிக்கிறோமோ இல்லையோ, இறைவனுடைய வேதம் சொல்லுகிறது, திருச்சபையை நடத்துகிற பாஸ்மா தேவதாசன்மார்கள் இறை தூதர்கள் என்று பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகும். இந்த முர்தகா இறை தூதர்கள், தேவனுடைய தாசன்மார்கள், சபை நடத்தும் சபை ஊழியர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு அடையாளமாக முர்தகாய் இருக்கிறார். இந்த முர்தகாய் ஆரம்ப காலத்திலே எந்த சீட்டில் உட்கார்ந்திருக்கான்? மகாராஜாவுடைய அரண்மனையின் வாசலில் கேட்கீப்பராக, வாட்ச்மேனாக உட்கார்ந்து போஸ்டிங் அப்படிதான். அவனுக்கு கிடைச்ச போஸ்டிங் பொசிஷன் அப்படிதான். ஆனா கர்த்தருடைய மனசுல, ராஜாவுடைய மனசுல ஒண்ணு இருக்கு. இவன் அந்த இடத்துல இருந்து உயர்த்தப்படணும், அவன் மேன்மைப்படுத்தப்படணும், அவன் கனப்படுத்தப்படணும். அது நாட்டில் அகில உலகத்திலும் அறிவிக்கப்பட வேண்டும் அப்படின்ற சிந்தனை தேவனுக்குள்ளது. முர்தகா பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவன். நேபுகாத் நேச்சாரால் 3 முறை சிறைபிடிக்கப்பட்ட பொழுது, ஒரு முறை இவனும் சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டவன். முதல் முறை சிறைபிடிக்கப்பட்ட போது தானியேல் போகிறார், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போகிறார்கள். அடுத்த முறை சிலர் போகிறார்கள், அடுத்த முறை சிலர் போகிறார்கள். இப்படி 3 முறை சிறையிடுப்பு நடத்தப்பட்ட பொழுது
சிறைபிடிக்கப்பட்டவன் ஒருவனாக இவன் இருக்கு. இந்த மொர்தெகாய் பெர்சிய தேசத்தின் அதிபதி. அகாஸ்வேரு அரசனாக முடிசூட்டப்பட்ட கட்டத்தில் அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கும். அதான் கைகேப்பர் வாட்ச்மேன் வந்தான். அவன் என்ன நினைச்சானோ தெரியும். ஆனா ராஜாவுடைய மனசுல ஒரு ஏவுதலை கொடுத்து வாசல் உட்கார்ந்து இருக்கிற மொர்தெகாய் மேன்மையான இடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் ராஜாவுடைய மனதிலே திட்டத்தை உண்டாக்கி அதை செயல்படுத்தும்படி ஒரு ஏவுதலை தருகிறது. இவனுக்கு எப்படி மேன்மை கொடுப்பது, கனம் கொடுப்பது என்று சொல்லி பிரதான அதிபதி அவனை கூப்பிட்டு கேட்க, அவன் சொல்றான், இப்படியா பணப்படுத்தப்படுறே, ராஜா ஏறுகிற குதிரை, என்ன வஸ்திரம் கொடுத்தன, ட்ரெஸ், ராஜ வஸ்திரம், அப்புறம் ராஜ எல்லாம் கொடுத்து அவன் அப்படி சுத்திட்டு வரலையா, நாடு அறியணும், தேசம் அறியணும், இவங்களெல்லாம் அந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருவாரா? ஒரு இன்டர்நேஷனல் பிகரா தேவன் கொண்டு வந்துருவாரா? நடக்குமா? வாசலில் உட்கார்ந்துருக்கோம், நம்ம பொழப்பு இப்படியில இருக்கு, நம்ம எல்லாம் இடத்துக்கு வர முடியுமா அப்படின்னு சிந்திச்சுட்டு மொர்தெகாய் வாசல்ல உட்கார்ந்து இருக்கலாம். அதுபோல நீங்களும் நான் இந்த காலகட்டத்தில் இருக்கலாம். நீ கூடி வந்தவர்களுடைய வாழ்க்கை தரம் அப்படி இருக்கலாம், உங்களுடைய வருமானத்தின் தரம் அப்படி இருக்கலாம், அவர்களுக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு அப்படி இருக்கலாம், மீடியாக்களின் செல்வாக்கு அப்படி இருக்கலாம். ஆனால் இறைவனுடைய மனதிலே ஒன்று இருக்கிறது, அதுவும் வாசல்ல உட்கார்ந்துருக்காம அவனை தூக்கணும்ன்ற திட்டத்தோட தேவன் இருக்காரு. எந்த கிராமத்தில் இருந்தா என்னையா, எந்த பட்டணத்தில் இருந்தா என்ன, நம்மை விட மேலானவர்கள், நம்மை விட பெரியவர்கள், கனத்துக்குரியவர்கள் இருக்கட்டுமே, நாமெல்லாம் என்னத்தை அப்படின்னு நினைச்சிட்டு கொள்ள அங்கதாயா இறைவன் செயல்படுகிறார். அப்பமா எண்ணப்பட்டவைகளை தூக்கணும், இழிவா எண்ணப்பட்டவைகளை தூக்கணும், மேல தூக்கி கொண்டு வரணும். இல்ல வாழ்க்கையில குடும்பத்துல ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா பாரு, அவனை தூக்கணும். அதான் தேவனுடைய மனத்துக்கு திட்டம். பலமுள்ளவர்கள் வெட்கப்படத்தக்கதான ஒரு உயர்வை கர்த்தர் உனக்கு கொண்டு வரப்போகிறேன். இனித்தும் படித்தும் பேசுகிறவர்கள் நடுவிலே அவர்கள் கண்கள் காண உன்னை அழைத்த தேவன் உன்னை கனப்படுத்த விரும்புகிறேன். நீ மேன்மைப்படுத்தப்படுவா, கனப்படுத்தப்படுவா. எப்பயாவது நடக்க போகுது, இனிமேலா யார் நினைக்காத. 3 வருஷம் தான் இயேசு நேரம் உயர்த்தது, 3 வருஷம் தான் யோவான் சாரான உயர்த்தது. ஆண்டவருக்கு காலம் அல்ல விசேஷம், அவர் போட்ட திட்டம் நிறைவேறணும். உங்களை குறித்து என்னை குறித்து இறைவன் வைத்திருக்கிற மகாபெரிய திட்டம் இந்த பூமியிலே நாம் மரிப்பதற்கு முன்பு, நம்முடைய கண்களை மூடுவதற்கு முன்பு கர்த்தர் நிறைவேற்றி முடியாத திட்டம் உள்ளவராக இருக்கிறார். அதை சொல்லிட்டு போவதுதான் டிசிஎம் அமைப்பு என்னையும் சேர்த்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகும். இந்த மொர்தெகாய் ராஜா என்கிற புத்திரன், ராஜ வஸ்திரம், ராஜ கிரீடம், உலக மக்கள் அறியும்படியாக அவருடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்துவது. இப்படி ஒரு மிகப்பெரிய பிளான் ராஜாவுடைய மனதில் மட்டுமல்ல, ராஜாவுடைய மனதில் அந்த திட்டத்தை கொடுத்து நிறைவேற்ற வைத்தது நம்மை அழைத்த ஆண்டவருடைய கிருபை, எல்லாருடைய இரக்கம், எல்லாருடைய கருணை, காருண்யம், கிருபை, இரக்கம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். இந்த மொர்தெகாய் கடந்து வந்த ஸ்டெப்
அதை உங்க மனதில் போட்டுட்டு எனக்கு கொடுத்த நேரத்தை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் 2ஆம் வசனம். சரி, இந்த சரித்திரம் அனைவருக்கு தெரியும். ஆனாலும் நினைப்பூட்ட நான் அசதியாகிறேன். அகாசுவேரு ராஜாவுக்கு முதல் மனைவியாக இருந்தவள் வஸ்தி. அவங்க கமிட்டி, ராஜாங்க கமிட்டி கூடி சில விஷயங்களை தீர்மானிக்கிறாங்க. அதுல தேசத்தில் இருக்கிற விஐபிகளை எல்லாம் வச்சு ஒரு விருந்து வச்சு அதுல ராஜஸ்திரியினுடைய அழகை நிச்சயத்தக்கதாக கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அதன்படி வஸ்திக்கு அழைப்பு தந்த பொழுது அவள் வர மறுத்தாள். அதனாலே ராஜாவுக்கு கோபம், கமிட்டி மெம்பர்ஸுக்கு கோபம். இது குறிப்பிட்ட காலம் உருண்டோடியது. அதற்கு பிறகு ராஜாவுக்கு பட்டத்து அரசியாக ஒரு கன்னிப்பெண்ணை தேட வேண்டும் என்ற தேடும் படலம் முழு உலகத்திலும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் 120 நாடுகள், அதுல ஆங்கில பைபிள்ல இந்தியான்னு எழுதியிருக்கும். இந்தியா முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் அகில உலக நாடுகளிலும் கன்னி பெண்கள் தேடப்பட வேண்டும் என்ற கட்டளை பிறந்தது. தேட ஆரம்பித்தார்கள். தேடும் படலத்தில் ஈவனும் முருதகாயும் ஒரு பெண்ணை கூட்டிட்டு வரான். அது அவருடைய 7ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 2:7. முருதகாயினுடைய வாழ்க்கை கடந்து வந்த பாதை, ராஜா ஏறுகிற குதிரை அவன் கைக்கு கிடைப்பதற்கு முன்பு, ராஜ வஸ்திரம் அவனுக்கு கிடைப்பதற்கு முன்பு, ராஜ கிரீடம் அவனுக்கு கிடைப்பதற்கு முன்பு அவன் கடந்து வந்த பாதைகளிலே ஒன்று, அவன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். 2வது, பெண் தேடும் படலத்தில் ஈவரும் உட்படுகிறார். அகில உலக நாடுகளிலும் கன்னி பெண்கள் தேடப்படுகிறார்கள், கன்னிமாடத்திலே கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறார்கள். பெண் பெண் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய தலைவர்களாகி உங்களுக்கும் எனக்கும், திருச்சபைகளை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனக்கும், நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட திருச்சபை மக்களை அடையாளப்படுத்தி நிற்கிறது. எஸ்தர், அக்சால் என்று சொல்லப்படுகிற அந்த பெண் முருதகா வளர்ப்பு மகளாக வளர்க்கப்பட்டார். வாசல்ல இருக்கிறார், பொழப்பு அவ்வளவுதான், வருமானம் அப்படித்தான். இவன் தான் பெண்ணின் கோத்திரத்தான் தான், தன்மான உணர்வு உள்ளவன் தான், பிரமாணத்தை அறிந்தவன் தான், ஒழுங்குகளை புரிந்தவன் தான். இப்பொழுது எஸ்தர் என்ற அக்சாலை வளர்த்துக் கொண்டிருக்கிறார். அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு வந்தவன் எதெல்லாம் முருதகாயை அடிமைப்படுத்தி இருந்ததோ அத்துணை சக்திகளையும்
காலின் கீழாக்கி முட்டக்கு அந்த அடிமைத்தன சங்கிலிகளை முறித்து அறுத்தெறிந்து விடுதலையாக்கப்பட்ட இடத்திலே கொண்டு வரப்பட்டவர் இந்த முருதகாய். என்னென்ன காரியங்கள் திருச்சபை தலைவர்களை முடக்கி இருக்கிறதோ, போராடி அடிமைப்படுத்தி இருக்கிறதோ, அந்த அடிமைத்தனத்தின் நுகங்கள், அந்த தீய சக்திகள், அந்த தீய ஆவியின் பிடியில் இருந்து விடுவிக்கப்பட்டவர் இந்த முருதகாய். இந்த முருதகாய் உங்களை என்னையும் அடையாளப்படுத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஒரு பிள்ளை வளர்க்கிறான். அது எதை அடையாளப்படுத்துகிறது? திருச்சபை நடத்துகிற ஊழியர்களானால், மெய்ப்பர்களானால், உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்ட திருச்சபை மக்களை அடையாளப்படுத்துகிறது. அது 5 பேர் இருக்கலாம், 50 பேர் இருக்கலாம், 500 பேர் இருக்கலாம், 5000 பேர் இருக்கலாம், 10,000 பேர் இருக்கலாம். வளர்க்கணும். 2 பிள்ளையை பெற்றவன், 1 பிள்ளையை பெற்றவனே உலகத்தில் திணறணும். அதை படிக்க வைக்கணும், அதுக்கு வஸ்திரம் கொடுக்கணும், அதுக்கு பீஸ் கட்டணும், அதுக்கு சோறு கொடுக்கணும், துணி கொடுக்கணும். அது மட்டுமா? பாதுகாப்பு கொடுக்கணும். வளர வளர அதான் வளர்ப்பு. திருச்சபை மக்களை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் அன்று முருதகாய் எஸ்தரினுடைய வளர்ப்பிலே எப்படி ஈடுபட்டாலோ அதுபோல நீங்களும் நான் சபை வைத்திருக்கிற தெய்வதாசன்மார்கள், இறை தூதர்கள், சபை தூதர்கள், சபை ஊழியர் கண்டிப்பாக அந்த இடத்திலே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. 11, 12 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? தாயை போல, தகப்பனை போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாயிருந்தோம். சபையை பார்த்து பவுல் பேசுகிறார். பால் கொடுக்கிற தாயானவன் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாயிருந்து சுவிசேஷத்தை கொடுத்தோம். நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியினாலே எங்கள் உயிரையும் ஜீவனையும் கொடுக்க மனது வைத்தோம். சொல்லிவிட்டு கீழே எழுதி கொண்டு வருகிறார். தகப்பன் தருகிற ஆறுதலை போல, எச்சரிப்பை போல, திருச்சபை மக்களே, தெசலோனிக்கே பட்டணத்தில் கூடி வருகிற விசுவாசிகளே, உங்களுக்கு தகப்பனை போல ஆறுதலை கொடுத்து, தேர்தலை கொடுத்து, எச்சரிப்பை கொடுத்து, அப்படியானால் சபை ஊழியருடைய இருதயம் முருதகாயை போல, தகப்பனுடைய இருதயம், தாயுடைய இருதயம் தேவனால் கொடுக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட இருதயத்தை பெற்றவர்கள் தான் சபையை கட்டி எழுப்பும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதற்குரிய வேலையை செய்வதற்குரிய பலனாகிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள். இவ்விதமாக கடந்து வந்த முருதகாயை போல பவுல் சொல்லுகிறார். தெசலோனிக்கே சபை விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், பால் கொடுக்கிற தாய் எப்படி இருப்பா? எப்படி பிள்ளையை காப்பாற்றுவா? மடியிலேயே போட்டிருப்பா, தோல்லையே போட்டிருப்பா, தொட்டிலேயே போட்டிருப்பா, பக்கத்திலேயே பிடிக்க வச்சிருப்பா. ஈ கடிக்க கூடாது, கவனமா இருப்பா. எறும்பு கடிச்சிடக்கூடாது, கவனமா இருப்பா. கொசு கடிச்சிடக்கூடாது, கவனமா இருப்பா. வேர்த்து விறுவிறுத்து அது மேல தண்ணி ஊறலி பத்திரக்கூடாது, கவனமா இருப்பா. அது யூரின் டேலண்ட் போய் அதுக்குள்ள புரண்டு போய் கிடக்கும். அதையெல்லாம் கழுவி 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 சுத்தம் பண்ணி வேற துணி போட்டு துணியெல்லாம் அலசி அந்தந்த நேரத்தில் பால் கொடுப்பான். பால் கொடுக்கிற தாயானவன் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவது போல உங்கள் மேல் வாஞ்சியா இருந்து சுவிசேஷத்தை கொடுத்து கலக்கமில்லாத ஞானப்பால் புதிதாய் பிறந்த குழந்தைகளை வளர்த்தெடுக்கும்படி ஞானப்பாலை ஊட்டி ஊட்டி வளர்க்கிற தாயின் இடத்தில் இருப்பவர்கள் சபையின் ஊழியர்கள், மெய்ப்பர்கள். தேவன் எப்படி பார்க்கிற, நீங்க உங்களை எப்படி பார்க்கிறீங்களோ தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி பார்க்கிறாங்களோ தெரியாது. அவங்க கொடுக்கிற சர்டிபிகேட் இல்ல,
உங்க கையில இருக்கிற பைபிள் கொடுக்கிற சர்டிபிகேட் தேவன் கொடுக்கிற சர்டிபிகேட். தேவனுக்கு பைபிள் உண்டு. இந்த பிள்ளைக்கு தாயும் இல்லையா, தாவும் இல்லை. அப்படின்னா ஒரு ஆட்கள் எப்படி வளர்ப்பாங்க? இறைவனை தவிர பெரிய உறவு இந்த பூமியில வேணும் ஒன்றும் கிடையாது. தெய்வத்தோடு உறவாடுகிற ஒரு வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா? அந்த உறவுக்கு மிஞ்சின உறவு இந்த பூமியில கிடையாது. அப்படி ஒத்துக்கொள்கிறவங்க மட்டும் கையை வைத்து தள்ளியில சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆர்வல் என்மேல் விசுவாசமாக இருக்கிற இந்த ஊழியக்காரர்களே எனக்கு தாயும் சகோதரரும் சகோதரியும் என்று ஒரு புதிய குடும்பத்தை அறிமுகப்படுத்தினாரே நாம் வழிபடுகிற ஈசன் ரட்சகர் இயேசு கிறிஸ்து. புதிய குடும்பம், நியூ ஃபேமிலி. தேவனுடைய சித்தம் மாத்திரம் இந்த பூமியிலே வாழும் காலம் அளவும் நிறைவேறினால் போதும். மனுஷ சித்தம் வேண்டாம், சொந்த சித்தம் வேண்டாம், பிசாசின் சித்தம் வேண்டாம். என்னை அழைத்த ஆண்டவருடைய சித்தம் செய்தால் போதும். இந்த பூமியில வாழும் காலமெல்லாம் ஏசு ஏசு சொல்லி இயேசுவுக்காக வாழ்ந்தால் போதும் என்று தீர்மானிக்கிறான் பாருங்க. இதயத்துல அவன் தான் கர்த்தருடைய ஊழியக்காரன். வேற என்னத்தையாவது பேசிக்கிட்டு என்னத்தையாவது சிந்திச்சுக்கிட்டு இந்த உலகத்துல வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல வாழ்ற வாழ்க்கையை கொடுத்த திட்டம் போட்டுக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அவெல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரனே கிடையாது. நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய இடம் அதுதான். ஏமாந்து போக வேண்டாம். விசாரித்து அநேகரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். அநேக திருச்சபைகளை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையும், உங்களுடைய ஊழியம் என்னுடைய ஊழியம், என் கையிலே கொடுக்கப்பட்ட மக்கள், உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுவதற்கு தீவிரமாக கிரியை செய்கிற ஒரே சத்துரு பிசாசு, வலு சர்ப்பம், பழைய பாம்பு, ஏழைகள் ஆட்டம் காட்டினவன் உங்கள்கிட்ட ஏற்றி ஆட்டம் காட்ட வந்திருக்கான். பி கேர்ஃபுல். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்னா ஏமாத்திடுவான். ஏமாற்றக்கூடாது. ஒரே ஒரு வாழ்க்கை. ஆவிக்குரிய ஊழியர்களாக கர்த்தர் உங்களை என்னை கட்டமைக்க விரும்புகிறார். பூமிக்குரிய ஊழியர்களாக, பூமிக்குரிய கிறிஸ்தவர்களாக அல்ல, ஆவிக்குரியவர்களாக, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக, ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஊழியர்களாக பரிசுத்த ஆவியானவர் கட்டமைக்க விரும்புகிறார். அவருடைய கட்டமைப்புக்கு ஒப்பு கொடுக்கணும். வேதமே உயிர்த்திருந்த போது ரட்சகர் இயேசு சொன்னார், அப்பா 6-7 பேர் கூடி இருக்கிய, சுத்தி இருக்கு. எதிர்வே யோனாவின் குமாரனாகிய சீமோனே, உன்னை சுத்தி நிற்கிறான் இந்த ஊழியக்காரங்க. அவங்க என் மேல வச்சிருக்க அன்பை பார்க்கணும். நீ என் மேல அன்பா இருக்கியா? அன்புக்காக இயங்குகிறார் ரட்சகர் இயேசு. நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 3 முறை கேட்கிறார். தொடர்ந்து கேட்கிறார். அழுதுட்டான். நீங்களே சொல்லுங்கப்பா, உங்களுக்கு தெரியுப்பா, என் இருதயம் எப்படிப்பட்டது உங்களுக்கு தெரியுப்பா. டெடிகேட் பண்ணல, அதாயா டெடிகேட். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இதுவரைக்கும் ஓ திட்டத்தின்படி, ஓ சித்தத்தின்படி ஓடிக்கிட்டு இருந்த, வேறு ஒருவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போக போறேன். அதான் பரிசுத்த ஆவியானவர். தலையிலே சொல்லும். அப்போ வேறு ஒருவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போக போற. உன் அறையை வேறொருவன் கட்டுவான். உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு அவன் கொண்டுட்டு போவான் சொன்னாரே. சிந்தித்தீர்களா? யோசித்தீர்களா? அவர் எந்த கான்செப்ட்ல அந்த வேலை யூஸ் பண்ணார்? அதெல்லாம் நினைச்சு பார்க்க நேரம் இல்லை. பிசி மொபைலை தூக்கிட்டு ஓடிட்டு அதுவா செத்து போனா நம்மள உயிரோட இருப்ப போகுது. மொபைல் ஆயா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயா, நம்முடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஆயா? இல்ல, பரிசுத்த ஆவியானவர் தான் செத்தா உயிரோட எழுப்புவார். அன்றியும் மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் இயேசுவை உயிர்ப்பித்து எழுப்பினது போல உங்களை என்னை உயிர்ப்பித்து எழுப்புவார். அதான் ஃபெய்த், அதான் விசுவாசம்.
விசுவாசத்துல ஊழியம் செய்யணும்னா இந்த விசுவாசத்துல ஸ்டெப் வச்சு ஊழியம் செய்யும். இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த விசுவாசத்தை தான் கட்டி எழுப்பணும். சேர்த்தா உயிரோட எழுப்பணும். ஆண்டவர் வரும்போது இந்த சரீரம், அற்பமான சரீரம், இந்த பலவீனமான சரீரம் அடிக்கடி வியாதிகளும் நோய்களும் தாக்கி மெடிக்கல் ஷாப்புக்கும் மருத்துவ டாக்டர்டையும் மருந்துக்கும் மாத்திரைக்கும் ஊசிக்கும் நடத்திட்டே இருக்கு. அந்த வியாதி சரீரத்தில் வந்து உட்கார்ந்த உடனே நம்மளை தள்ளிட்டு போயிட்டே இருக்கு. கையில் இருக்கிற காசையில அங்க ஒன்று கொடுக்க வைக்குது. அப்படிப்பட்ட வியாதிகளும் நோய்களும் அடிக்கடி தாக்குகிற இந்த சரீரம், பலவீனமான இந்த சரீரம், அற்பமான இந்த சரீரம் முடியலப்பா, சுகமில்லப்பா அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த சரீரம் அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்ற விசுவாசமே விசுவாசம். விசுவாசம் சென்னை பட்டணத்தில் என்ன சொல்லிக் கொடுக்கிறோம் நம்ம மக்களுக்கு? எது நம்முடைய வாயிலிருந்து வருது? விசுவாசத்தின் வார்த்தைகள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்வதற்குரிய வார்த்தைகள் அல்லப்பா. கும்பாடி எல்லாம் ஏற்றுக்கிட்டா வாழ்ந்துட்டு இருக்கா? அதானியெல்லாம் ஏற்றுக்கொண்டா வாழ்ந்துட்டு இருக்கா? அவன பரிசுத்தம் விட்டாங்களா? மோடிஜி, அமித்ஷாலா? இல்லையே. பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் இல்லையே. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்களா? இல்லையே. ஏற்றுக்கிறது தெரிவிக்கின்ற ரத்தத்தினாலே மனசாட்சியை சுத்த மனசாட்சியாக கழுவி சுத்திகரித்துக் கொண்டவர்களா? இல்லையே. இவ்வளவு தெரிந்திருந்தும், இவ்வளவு அறிந்திருந்தும் நீங்களும் நானும் விசுவாச பாதையை விட்டு விலகி இந்த பூமி மேல வாழ்ந்துட்டு இருக்கோம். வானத்தில் சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேலே செய்யப்படுவது எல்லாம் மாயை மாயை மாயை, மனதுக்கு சஞ்சலம். அதுக்காக வாழ கர்த்தர் முயற்சித்தோம். இந்த மாயையான வாழ்க்கையை மேன்மையான வாழ்க்கை போல என்ன வைப்பது பிசாசு? அதிலே சாதிக்க பிறந்தவனை பெரிய சாதனையாளர் என்று சொல்லுவது பிசாசு. நீ கிறிஸ்தவன், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உடப்புல இருக்கிற உண்மையா பொய்யா? என்னமோ இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அப்படி சொன்னாத்தான் நமக்கு மதிப்பு மரியாதை. அதனால ஏதோ பொழப்புக்காக சொல்லிட்டு இருக்கையா அப்படின்னு சிலர் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு போகணும். ஆனால் நீங்களும் நானும் பரலோக தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். அதற்கு அடையாளமாக முத்திரையாக பரிசுத்தாவினாலே முத்திரை போடப்பட்டவர்கள். பரலோகத்துக்கு உரியவர்கள் என்பது, பரலோகத்தின் சுதந்திரம் என்பதற்கு அச்சாரமாக பரிசுத்தாவியான உன்னிலே என்னிலே தங்கி இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். மாதிரி புலம்பிட்டு கொண்டு முதல் விசுவாசி ஆபிரகாம் தான் புலம்புறான். வீட்டுக்குள்ள கிடந்து புலம்புறான். என்ன புலம்பா? நம்ம காலத்துக்கு பின்னாடி நமக்கு ஒரு குழந்தை இல்லை. அதனால நம்ம காலத்துக்கு பின்னாடி நம்முடைய பிஏ, நம்முடைய செக்ரட்டரி, அந்த எளிய சார், அது குடும்பத்தில் ஒரு பையன் இருக்கு. இவங்க தான் ஆள் வாங்கி போட்டுருக்கு, இவங்க தான் புதிய ஆளுகளை ஒரு வாங்கி போட்டுருக்குது, நமக்கு குழந்தை இல்லையேன்னு புலம்பிட்டு கத்தர் வந்தார். வீட்டுக்குள்ள பச்சுக்கிட்டு புலம்பிட்டு இருக்க. இங்க வா, வெளியே வாழ வானத்தை அளந்து வா. இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் எண்ணு. எப்படி ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார் பாருங்க. என்ன செய்வான்? என்ன முடியும்? திரு முடிக்கிறான். இவரெல்லாம் விசுவாசிகளுக்கு முதல்வன், மூத்தவன், பிதா, தகப்பன். அவனே முடிக்கிறாயா? இப்ப நம்ம வளர்ப்பு எப்படி இருக்கு? யோசிக்கிறான். 50 பேரை வச்சுக்கிட்டு 100 பேரை வச்சுக்கிட்டு 50 பேரை வச்சுக்கிட்டு வேணா பேசுவோம். எல்லாம் தில்ல பேச்சுக்கிறோம். கத்தருக்கு சோத்து. விசுவாசத்தை பேசும்படி அழைக்கப்பட்ட கூட்டம் இந்த கூட்டம். அதற்காகவே பரலோக அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்ட கூட்டம் இந்த கூட்டம். சென்னை மாநகரிலே, பட்டணங்களிலே இருக்கலாம், கிராமங்களிலே இருக்கலாம். ஆனால் தெய்வ திட்டம் உங்கள் மேல் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைப்பூட்டும்படியாக இந்த வந்திருக்கு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆர்பனேஜ்
பிள்ளைய வளர்த்தா பத்தியா, தன் குமாரத்தை போல வளர்த்தா பத்தியா. இதுபோல நம்முடைய ஃபேமிலி, நம்முடைய கற்பப்பிறப்புகள், நம்முடைய பிள்ளைகளை மட்டும் அல்ல, நம்முடைய கரங்களிலே சபையிலே கொடுக்கப்பட்ட மக்களையும் அதே சிந்தனையோடு நாம் வளர்க்க வேண்டும் என்று ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். முருதகாய் வளர்த்தார். அடுத்து 10வது சூத்திரம் வாசிங்க. சோதரம் எப்படியோ அவருக்குள்ள ஒரு ஆவல் இருக்கு பாருங்க, அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க. மிஸ் பண்ணதை மட்டும் முடிச்சுட்டு அடிக்காது. இதான் நமக்குள்ள இருக்கிற வேண்டாத ஒரு பார்வை சுபாவம். இல்லை, ஆர்வத்தோட படிக்கிறாரு. 100 பேருக்கு உள்ள இடத்துல அந்த மனுஷனாவது வாசிக்கிறாரு. சோத்திர ஆண்டவரை இனி தெளிவா வாசிக்க கிருபை கொடுங்க அப்படின்னு நல்லவா ஜெபிக்கணும். நீ அந்த இடத்துல தப்பு பண்ணின, இந்த இடத்துல யார் யா கேட்டது? ஜெபம் பண்ணியா நீ? அவர் மேல வரட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும். கலைஞர் வைத்து ஒரு அள்ளியிலே சொல்லுவோம். ஆகவே இது சாப்பிடுற நேரம், அந்த நேரத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். இது ஒரு எனக்கு சோதனையான நேரம். என்னுடைய நேரங்கள் எல்லாம் வீணாகி விடுமோ என்று பயந்து கொண்டே பேசுகிற நேரம் இந்த நேரம். இருப்பினும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கட்டுப்படுத்தினார். நிச்சயமாக நீங்க கட்டுப்பாட்டுக்குள் இருப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த 10வது வசனத்துல முர்தகாய் ஒரு ஊழியக்காரனுக்கு அடையாளம் என்று சொல்லிவிட்டு, அவன் அடிமைத்தனத்தின் முகத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டவன் என்று சொல்லிவிட்டு, 2வதாக ஆர்பனாய் தாயும் தகப்பனும் இல்லாத இடத்திலே இறைவனை சார்ந்து இறைவனை தாயாக தகப்பனாக கொண்டு வாழும்படியாக வளர்த்தெடுக்கிறான் முர்தகாய் என்பதை சிந்திக்கும்படி தூண்டிவிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து 10வது சொல்லுது, பூர்வோத்திரத்தையே அறிவிக்க வேண்டாம், குளத்தையும் பூர்வோத்திரத்தையும் அறிவிக்க வேண்டாம்னு முர்தகாய் சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் உங்கள் சபை மக்களுக்கு தேவ ஊழியர்களாக, சபையின் தூதர்களாக, பரலோகத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இறை தூதர்களாக இந்த பூலோகம் எங்கும் உள்ள ஜனங்களுக்கு மத்தியிலே உங்கள் சபையை சாட்சியாக்கும்படியாக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து இத்துணை ஆண்டுகள் ஓடி வந்து கொண்டிருக்கிறீர்கள். நல்லது. அந்த சபைக்கு போதிக்க வேண்டிய உபதேசம் என்ன? முர்தகாய் இந்த எஸ்தருக்கு எதை போதித்தான்? குலத்தையும் பூர்வோத்தரத்தையும் சொல்லாதே, அது வேண்டாம். நமக்கு குலமும் பூர்வோத்தரமும் சொல்ல வேண்டாம். அப்ப எதை சொல்லி வேண்டும்? திருச்சபை மக்களுக்கு, நீங்கள் வளர்க்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் சபை மக்களுக்கு எதை கற்றுக் கொடுக்க வேண்டும்? அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சபையை கட்டுவதற்கு மூல உபதேசத்தை அப்போஸ்தலருடைய 2:47 வரைக்கும் நாம் வாசித்திருக்கிறோம். எபிரேயர் நிருபம் 6வது அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே வாசிக்கிறோம். கர்த்தர் சொன்னார் யோவான் 5:39, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் இந்த வேத வாக்கியங்கள். என்னை பற்றி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமானால் இந்த வேதத்தை போதகர்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆதியாகமம் தொடங்கி மல்கியா வரைக்கும் வந்தால் போதாது. புதிய ஏற்பாடு என்று ஒரு புத்தகம் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 27 புத்தகங்கள், 39+27 ஏறக்குறைய 66 புத்தகங்கள் நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு, கல்லறைக்கு பின்பு கடந்து போகிற அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு இந்த வேதம் புத்தகங்கள் போதும் என்று 66 புத்தகங்களை நம்முடைய பிதாக்கள் ஒழுங்கு செய்து நம்முடைய கரத்திலே தந்திருக்கிறார். சில புத்தகங்களை தள்ளிவிட்டார்கள். இந்த கூட்டத்திலே சில வரைகளை இந்த தகுதி இருக்குமானால் அந்த புத்தகங்கள் கர்த்தருடைய புத்தகம் என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று நம்முடைய மூதாதையர்கள், நமக்கு முன்னே போனவர்கள், நம்முடைய பிதாக்கள் பலமுறை கூடி வந்து எழுதப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆவியினால் எழுதப்பட்டவை அல்ல. ஆகவே பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது ஜீவன் உள்ளதாக இருக்கிற புத்தகங்களை மட்டும் நாம் சேர்ப்போம் என்று சேர்த்து நமக்கு 66 புத்தகங்களை நம்முடைய கையிலே தந்திருக்கிறார். இந்த 66 புத்தகங்களை குறித்த ஒரு நாலேஜ், அறிவு திருச்சபையை நடத்துகிற தெய்வதாசன்மார்களுக்கு அவசியம். வேதாகம கல்லூரி வேண்டுமா வேண்டாமா என்பது
அந்த விவாதம் இருக்கட்டும். ஆனால் 66 புத்தகங்களை குறித்த அறிவு பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, மனிதன் எப்படி படைக்கப்பட்டான், வானங்கள் எப்படி படைக்கப்பட்டது, சந்திரன் சூரிய நட்சத்திரங்கள் எப்படி படைக்கப்பட்டது, தூதர்கள் எப்படி படைக்கப்பட்டார், இதெல்லாம் அறிய வேண்டாமா? எதையோ ஒரு வருஷம் 2% கேட்டு வச்சுக்கிட்டு அதை எழுதி வச்சுக்கிட்டு அதையே சொல்லி காலத்தை கடத்திக்கிட்டு இருந்தா எப்படி? அப்படியே சிலருடைய லைஃப் ஸ்டைல் போயிட்டு தான் இருக்கு. போட்டோம், எப்படியாவது புடைக்கிட்டு தோற்றம் எல்லாம் ஒரு முறை தான் வாழ்க்கை. அப்புறம் நியாயத்துக்கு போதும், அப்ப பரிசீலிவாங்க அவங்க. நீங்கள் நான் சொல்ல வேண்டாம். வேதாகமத்தை குறித்த அறிவு இருக்க வேண்டும். இந்த வேதாகமத்திலே வசன அறிவு மட்டுமல்ல, வசனத்துக்குள் மறைந்திருக்கும் மறைபொருள், அவருடைய அதிசயங்கள், மகத்துவங்கள், கையிலே வைக்கப்பட்டிருக்கிற வேத வசனங்களில் உள்ளே மறைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா காலம் கண்களை கத்து திறந்தால் தாயா அது தெரியும், அதை பார்க்க முடியும். நானும் வரணுமா? இல்லையே, அவங்க வினமும் கொடுப்பாங்க. சரி, நீ மட்டும் போய் எடுத்துட்டு வந்துடுறியா? எடுத்துட்டு வந்து சரி, போயிட்டு வா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு. சரி, அந்த செல் எடுத்து போறியா? ஜபா ஜபா இருக்கு. என்ன வேணும்? சாவியா? சபைய திட்டம் மாதிரி வளர்த்திருக்கீங்க. அதை சொல்லி வச்சுருந்தா நான் இருந்திருக்கேன். மனத்தையும் குடும்பத்திற்கு எரிஞ்சியத சொல்ல இது ஒரு வேத வாக்கியங்களை போதிக்கணும். எதை போதிக்கணுமோ அதை போதிக்கணும். அரசியலை போதிக்க கூடாது, சினிமாவை போதிக்க கூடாது, மெகா தொடரை போதிக்க கூடாது, ஆக்டருடைய டயலாக்களை போதிக்க கூடாது, ஹீரோயின்ஸ் சொல்ற பஞ்சு டயலாக்களை பேசக்கூடாது. அது உலகத்தில் வாழ்ற மாதிரி இருந்து வரட்டும். ஆனா உங்க வாழ்க்கை எவ்வாறு வராமல் கத்தை காப்பாராக, மற்றும் தாவியானவர் கட்டுப்பாட்டுக்குள்ள நடத்துவாராக. அப்படியே கிறிஸ்தவர்களை நடத்த முடியாது. காத்திரர்கள் அழைத்திருக்கிறார். அதுக்கு போதிப்பதற்காக ஒரு வேதத்தை கையில் தந்திருக்கிறார். கத்தரின் தீபராக காட்சிகளையும் அவர்களை உள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் விடுகிறார். புல் என்று சொல்லுகிற கர்த்தர் எழுதி கொடுத்த வேத வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள் இறைத்தூதருடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும். அதுதான் மக்களுக்கு செய்து கொடுக்கிறது. தேவனுக்கு மகிமை. ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தலை சேர்ந்த வரைக்கும் உள்ள அறிவு இருக்கணும். வசன அறிவு இருந்தால் போதாது, புத்தக அறிவு இருந்தால் போதாது. வசனத்தின் ஆழங்களுக்குள் மறைந்திருக்கிறது. திருச்சபை வளர்த்தெடுக்க வேண்டிய ஞானங்கள் அங்கே பொதிந்திருக்கிறது. மறை ஞானங்கள் பொதிந்திருக்கிறது. தேவ சாயல் பொதிந்திருக்கிறது. தேவ சித்தம் பொதிந்திருக்கிறது. இதெல்லாம் கண்டு கண்டு அவைகளை தோண்டி எடுத்து அவைகளினாலே போதிக்கப்பட வேண்டும். நம்முடைய சமூகத்தில் வருகிற திருச்சபை மக்கள் எதை போதிக்கணுமோ அதை போதிக்கணும். போதிக்க வேண்டியதெல்லாம் போதிச்சு காலம்லாம் போயிடுச்சு. இனியாயும் நாம நார்மல் ஸ்டேஜ் வருவோம். நம்ம எதுக்காக அழைச்சாரு, எதுக்காக அபிஷேகம் பண்ணாரு, அந்த வேலையை சேர்ந்து நம்ம டெடிகேட் பண்ணுவோம். ஆகவே போதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அடிப்படை உபதேசம், மூல உபதேசம் சபை மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்களாக அந்த உபதேச சத்தியங்கள் நிறைவேறி இருக்கணும். அப்படி வளர்த்து தாயை போல தகப்பனம் போல இறுதி உள்ளவர்களால் நம்முடைய குடும்பத்திலே நமக்கு பிறந்த பிள்ளைகளை மட்டுமல்ல, இந்த திருச்சபை மக்கள், கர்த்தரால் பெறப்பட்ட மக்கள், அவர்களையும் நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். குடும்பத்தையும் பணத்தையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிக் கொடுத்தாங்களா? அப்ப எதை போதிக்கணுமோ சபை மக்களுக்கு அதை போதிக்கணும். அடிப்படை சத்தியங்களை சொல்லியிருக்கீங்களா? உபதேசத்தை சொல்லியிருக்கீங்களா? மூல உபதேசம் சொல்லியிருக்கீங்களா? என்னத்தை சொல்லியிருக்கீங்க? நாமே எல்லாருக்கு பார்ப்போம். அச்சுத்தாவியாளர் உங்களுக்கு இறப்பு இருந்தா அவர் சொல்லி தருவாரு. நீங்கள் பெற்ற அபிஷேகத்தை உங்களுக்கு போதிக்கும், அதில் நிலைத்திருங்கள்.
அது சத்தியமா இருக்கிறது. அது பொய் சொல்வது இல்லை. ஒருவரும் போதிக்க வேண்டாம். உன் கையில் இருக்கிற பைபிளோ உன் மேல இருக்கிற பரிசுத்தாவியானவர் போதிக்கட்டும். இந்த ரெண்டையும் இழந்துட்டு நீ தான் கற்பனை பண்ணி ஓடிக்க கூடாது. வாழ்க்கை வீணாக நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவினாலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவவசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல இந்த உலகத்திலே வாழ்கிற நீங்கள் நல்ல பொருள். அவன் சம மக்களை அவ்வளவு மேம்படுத்துறாரு. அப்ப நம்ம சம மக்களை நம்ம தான் மேம்படுத்துற போராடுறா நீங்க மேம்படுத்தணும். அப்போ அந்த ஜனங்களை பிடிக்க வேண்டிய விஷயம், பிடித்துக் கொண்டு ஓட வேண்டிய விஷயம், பிடித்துக் கொண்டு வாழ வேண்டிய விஷயம் ஜீவ வார்த்தை. ஜீவ வசனம், உயிருள்ள வார்த்தை. இந்த வசனத்தை வீட்டில் நேரத்தில் வாசிக்கிற மாதிரி வாசிக்க கூடாது. தராசே தூவி இதெல்லாம் வாராந்திர பத்திரிகை, மாதாந்திர பத்திரிகை இதை வாசிக்கிற மாதிரி வாசிக்கலாமா? இலக்கியங்களை இலக்கண நூல்களை வாசிக்கிறார்களே உலக மக்கள், அதை போலவா இந்த வசனங்களை வாசிப்பது? அல்ல அல்ல. ராமாயணம் நல்ல போதனை, மகாபாரதம் நல்ல போதனை, பகவத்கீதா நல்ல போதனை. திருவள்ளுவர் சொன்னாரே, வள்ளுவன் சொன்ன வாக்குகள் அனைத்தும் பொதுமறை, அது உலகமறை என்று சொல்லி உயர்த்துகிறார்களே, நல்ல போதனை தான். அதுக்காக இரவு போல அனுப்பி முடியுமா? எல்லாமே நல்ல போதனைகள். குர்ஆன் நல்ல போதனை, ஜென் நல்ல போதனை, புத்தா அவங்களுடைய கொள்கைகள் நல்ல போதனை, எல்லாருமே நல்லதை சொல்லுகிறார்கள். ஆனா அந்த போதனைகளில் அந்த கொள்கைகளிலே உயிர் இல்லை. ஆனா நீங்கள் நான் வச்சிருக்கிற ஒரு புத்தகம் அது உயிருள்ள வார்த்தைகளை சுமந்து நிற்கிறது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. மனிதனுக்குள் இருக்கிற ஆத்மாவை உயிர்களை செய்வது கர்த்தருடைய வேதம். என்னென்ன போதனைகள் பண்ணணும்னு ஞாபகப்படுகிறோ அத்தனை போதனைகளும் உங்க கையில் இருக்கிற பைபிள் சொல்லியா வெளியிலிருந்துதான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அடுத்து பரிசுத்தாவிய இதை மேலோட்டமா வாசிக்கும் பொழுது சில காரியங்கள் வெளிப்படும். ஆவியானவர் நம்மை வேத வாசிக்க நடத்துவார்கள். மறைந்திருக்கிற பொருட்கள் எல்லாம் வெளிப்பட்டுக் கொண்டது. சமுத்திரத்தின் ஆழத்தில் மூழ்கி முத்தெடுக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அந்த சமுத்திரத்தில் மூழ்கி என முத்தெடுக்கிறான மீன் எடுக்கிறான என்ன எடுக்கிறான இருந்து போட்டோம். ஆனா இந்த வேதமாகிய வசனமாகிய இந்த கடலுக்குள்ளே மூழ்கி மூழ்கி தன்னுடைய மனதை செலுத்தி செலுத்தி தியானிக்கிற மனுஷன் பாக்கியவா. அவன் நீர்காலிகளின் மூலமாக இடப்பட்ட மரத்தை கொண்டிருந்து தன் காலத்தில் தன் கடியை கொடுக்க இளைஞரார் என்கிற மரத்தை கொண்டிருப்பார் என்று புஷ்டா போகிற அடுத்த வார்த்தை அவன் செய்வதெல்லாம் படுத்த இறைவன் அவன் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் வாய்ப்பு பண்ணுவான். அவன் எடுக்கிற தீர்மானத்தை எல்லாம் வாய்ப்பு பண்ணுவான். வேதம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கையில் கற்று கொடுத்திருக்கிற வீணாக பாருங்க. இத வாசல் இருக்கான், அவன் கேள்விப்பட்டான். ஆனா இந்த கண்மாடத்துக்கு முன்பாக உலாவிட்டே இருக்கான், வாக்கி போயிட்டே இருக்கான். போறதும் வாரதும் போறதும் வாரதும் எல்லாரும் பார்க்கும்போது என்னடா வாக்கி போறான், சுத்திட்டே இருக்கான், அப்படிதான் பாக்குற முறை சொல்லுவான். உங்களையே அப்படிதான் சொல்லுவாங்க, சுத்தி போட்டு அவ்வளவுப்படாது. ஆனால் அவனுக்குள்ளே ஒரு காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? சுக செய்தியை விசாரிப்பா. எத்தனுடைய திருப்பாசிரிய நம்முடைய விசுவாச பிள்ளைகள் சபை மக்கள் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வர்றாங்க, ஒரு செய்தியை கொடுக்குறோம் அப்படின்னு நீங்க தனியா ஒதுக்கி போயிட்டீங்க வைங்க, உங்களால வளர்க்க முடியாது. அவங்க அவங்க ட்ராக்ல போவாங்க, ஊழியக்காரங்க சபையில் ஊழியக்காரங்க அவங்க ட்ராக்ல போயிட்டு அப்படி இல்லை. டெய்லி உத்தரவாதம்
ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களால் விழித்திருக்கிறவர்களால் அப்படினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு செய்யும்படிக்கு கீழ்ப்படிந்த அடங்குங்கள் என்று விசுவாச பிள்ளைகளை பார்த்து அவர்கள் சொல்கிறது. சபை மீட்பர்கள் உத்தரவாதிகள். அந்த உத்தரவாதம் இரவும் செய்ய வேண்டும், பகலும் செய்ய வேண்டும். வேற பிசினஸ்ல இருக்க கூடாது, வேற பிஜிலாம் வரக்கூடாது. அது வரைக்கும் போயிருந்தா அதெல்லாம் நிறுத்துங்க. இந்த பிஜினால எத்தனை லட்சம் சம்பாதிக்க கொண்டாங்க, நான் கொஞ்சம் வாங்கிட்டு கத்திரிக்கு சொல்றேன். என்ன பிசி என்ன ஓடிட்டு இருக்க, எத்தனை சம்பாதிக்கிட்ட, எத்தனை வீடு வாங்கிட்ட, எத்தனை இடங்களை கிளிமொழி உண்டாக்கிட்ட, ஒண்ணு கிடையாது. பிசியா என்ன பிசி? தேவனுடைய சேவைக்காக அழைக்கப்பட்ட தேவதாசமாரே, தேவனுடைய ஊழியரே, சபையை கையில தந்திருக்கிறார். குடும்பத்தை கையில தந்தது போல சபையை தந்திருக்கிறார். அந்த சபையினுடைய சுக செய்தியை விசாரிக்கிறோம். நம்ம சபையில வர்ற ஒவ்வொரு விசுவாசி காலையில ஜிபிக்கிறாங்களா, மத்தியானம் ஜிபிக்கிறாங்களா, நைட்டு ஜிபிக்கிறாங்களா, குடும்பத்துல புருஷன் மனைவியோடு சமாதானம் இருக்காங்களா, பிள்ளைகளை நல்ல முறையில நடக்கிறாங்களா, அவங்க இறைவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது அசுத்தமான ஆபாசமான காரியங்களில் ஈடுபடுறாங்களா, அதை கண்டிக்க, அதை திருத்த, அவங்க உடல்நலம் நல்லா இருக்கா, வியாதி இருக்காங்களா, ஆஸ்பத்திரியில் இருக்காங்களா, ஊரை சுற்றி கடன் வாங்கிட்டு கடன்காரனா இருக்காங்க, அவங்க வந்து ஜீவன் பண்ணாங்க. எப்படா கடன்காரன் நிதிச்சிட்டு நீ பாடுபடுற வாய்க்கிற அப்படின்னு நான் நீ அதனால வாய்க்கிறேன். ஊரை சுற்றி கடன் கொண்டாட்டியோட சண்டை கொண்டு வந்துருக்கோம். பிள்ளைகள் சரியிலேயே வந்து உட்காந்துருக்கான். இந்த தொழில் இந்த வியாபாரம் இதெல்லாம் நம்ம செஞ்சு பார்த்து வருமானம் இல்லையே, வர்ற வருமானம் பத்திலே உட்காந்துருக்கோம். வாயத்திர 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 என்ன வாயத்திர என்ன கிடைக்கும்? நான் இதான் வாய் திறந்து பார்த்தேன். சும்மாயா துபாக்கூட அப்படிலாம் நீங்க பழகாதீங்க. உங்க மேல ஒரு அறிவிப்பு இருக்கு, உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, உங்க மேல தேவனுடைய திட்டம் இருக்கு. மற்ற ஊழியர்களை பார்த்து நீங்கள் பழகி செய்ய வேண்டாம். உங்களோடு இருக்கிற பரிசுத்தாவியர் என்ன சொல்றாரோ அப்படி செய்யுங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கா இல்லையா? கர்த்தருக்கு மகிமை. அவர் நடத்தியா மற்ற டெடிகேட் பண்ணியிருக்கு. இப்ப நம்மளுக்கு வந்து போகிற விசுவாச பிள்ளைகளுடைய குடும்ப நிலைகள், கணவன் மனைவி உறவு, அவங்க உடலிலே வருகிற நோய்கள், வியாதிகள், அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை நடத்தி செல்ல முடியாமல் ஆங்காங்கே கை நீட்டி வாங்குகிற கடன் பாரம், வட்டி கடன், தொழிலை முன்னேற்றத்துக்குள்ளே, வியாபாரத்தை முன்னேற்றத்துக்குள்ளே கொண்டு போவது வருகிறது பிரச்சனை. மேலதிகாரி கீழாக இருந்து அதிகாரத்தில் இருக்கிற போது அவர்களுடைய நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டு சமாதானத்தை இழந்து குடும்பத்தை அதிநிமித்த வெறுத்து, அதிநிமித்த சபையை வெறுத்து, அதிநிமித்த ஏழ்மையை வெறுத்து இதெல்லாம் பார்த்து பாருங்க. இவைகள் எல்லாரும் விசாரிக்கவே, சுக செய்தியை விசாரிக்கவும். எஸ்தருடைய நிலைகள், அவர் சாப்பிட்டாரா, குடிச்சாரா, உடுத்தினாரா, தூங்கி ரெஸ்ட் எடுத்தாரா, சுத்தி சுத்தி வர்ற வாக்கிங் இல்லையா? அவருடைய மனம் ஆண்டவரை போராடி கொண்டிருக்கிற உத்தரவாதி, உத்தரவாதி. இதுதான் முதலா புத்தகாய் அடையாளமாக தேவன் சென்னை பட்டணத்திலே உங்களை வைத்திருக்கிறார். தேவனுக்கு வைபவா நீங்க உங்க சபைக்கு செய்ய வேண்டியதை சொல்லிட்டு அதே மாதிரி தேசத்தின் மக்களுக்காக நீங்கள் உத்தரவாதப்பட வேண்டும். நீங்கள் சிவப்பட்டியே ஆக வேண்டும். இந்த ஜனத்திற்காக நீங்கள் கட்டி செல்ல வேண்டும். இந்த ஜனத்துக்கு சுவிசேஷமும் உங்களுடைய சாட்சியை அனுபவங்களையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். உபவாசிக்க வேண்டும், கண் விழித்திருக்க வேண்டும். இதெல்லாம் உங்களோடு இணைந்தவையாக இருக்க வேண்டும். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்த ஊழியம். கர்த்தர் உபதேசத்தையும் தருகிறார், ஊழியத்தையும் தருகிறார். ஊழியம் என்றால் வேலை. அவருடைய சபைக்காக வேலை செய்யணும். அவருடைய சபைக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை சபையாக மாற்றுவதற்கு வேலை செய்ய வேண்டும். ஆதாயப்படுத்தும் ஊழியமும் உங்கள் கைகளிலே தரப்பட்டிருக்கிறது. ஆதாயப்படுத்துகிறவர்களை ஆயத்தப்படுத்துகிற ஊழியமும் உங்களுடைய என்னுடைய கரத்திலே தரப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு விதமான ஊழியத்தின் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற எங்களார்களே, திருச்சபை தலைவர்களே, இறை தூதர்களே, ரெண்டு விதமான பாரத்தையும் உங்களுடைய இதயத்தை வைத்தவர்கள் படைத்த
தேவனுக்கு மகிமை உண்டாகும். பாருங்க, சுத்திகரிப்பு. அவன் சுத்திகரிக்கலாம். என்னென்ன சோப்பு போடணும், என்னென்ன ஷாம்பு போடணும், எப்படி குடிக்கணும் அப்படின்னா குடிக்கிறா, சுத்தம் பண்றான். இப்படி அவன் மட்டும் இல்ல, நல்லா கவனிக்கணும். உங்க சபை வித்தியாசமான சபையா இருக்கணும், எஸ்தரா இருக்கணும். 120 நாடுகளில் இருந்து 127 நாடுகளிலும் இருந்து கன்னி பெண்கள் கொண்டு வந்து கன்னிமானத்திலே சேர்க்கப்பட்டார்கள். இதே போல் அகில உலகத்திலும் சபைகள் கட்டப்படலாம், வளரலாம், கன்னி பெண்ணை போல வளர்த்தெடுக்கலாம். ஆனால் எத்தனாக முடியுமா? உங்க கையில, என் கையில் இருக்கிற சபை எத்தனாக வர வேண்டும்? ராஜா வருவார், மத்தியவானத்திலே வருவார். ஆமென். மணவாளனாக வருவார். தொடர்ந்து ராஜா உட்கார்வதற்கு வருவார். அவர் ராஜாக்களுக்கு ராஜா, இங்கு உட்கார்ந்திருக்கிற நம்ம எல்லாரும் ராஜா. அவர் ஆசாரியனுக்கு ஆசாரியன், இங்கு உட்கார்ந்திருக்கிற நம்ம எல்லாரும் ஆசாரியன். ஆசாரியனுக்கு ஆசாரியன், பிரதான ஆசாரியன் நம்முடைய கர்த்தராக இருக்கிறது. நாம் எல்லாரும் ராஜாக்களாகப்பட்டிருக்கிறோம். இந்த ராஜாக்களுக்கு அவர் ராஜாவாக இருப்பதனாலே அவரை ராஜாதி ராஜா என்று சொல்கிறார்கள். அதற்கு வைகுண்டாகும். ஊழியர்களிலே அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, சுவிசேஷகன், மேய்ப்பன், போதகன் என்று 5 நிலைப்பட்டவர்களை எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் விவரிக்கிறது. இத்துணை பேரை கொண்டுதான் தம்முடைய திருச்சபையின் வளர்ச்சியை பரிசுத்த ஆவியானவர் வளர்த்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த பெற்றோருக்கு அவசியம், இந்த ஐக்கிய அவசியம். ஒருத்தனை வச்சு மட்டும் கர்த்தர் ஊத மாட்டார், புரிந்து கொள்ள வேண்டும். சபைபாசு மற்றும் சபை பூர்வப்படுத்த முடியாது. சுவிசேஷனுடைய பெற்றோருக்கு நமக்கு வேணும், அப்போஸ்தலனுடைய பெற்றோருக்கு நமக்கு வேணும். அவன் தெரியல, இவன் தெரியல, நான் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, இது சரியா? அவன் தெரியல, அவன் தெரியல, அவன் தெரியல, அவன் தெரியல அப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கவே அது சரியா? அப்படியே சொல்றான். அப்படியே தெரிஞ்சாலும் செய்யணும். செய்ய வைக்கிறது பரிசுத்தாவி இல்லை. ஒரு நாள் சரியில்லாதத செய்ய வைக்கிறது பரிசுத்தாவியில இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளும். அப்படிதான் யார் தூண்டுறா, யார் ஏவராங்கிறது நீங்க மனசுக்கு புரிந்து கொள்ளும். அவருடைய வேலைகள் எப்படியாவது நம்ம மூலமா நடக்கணும். பரிசுத்தாவின் வேலை முடங்கணும், அவருடைய வேலை நடக்கணும், அது சபைக்குள்ள நடக்கணும். அதுக்காக பிசாசானவர் செய்கிற தந்திரம், ஆகவே அவருடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. அவர்களுடைய ரொம்ப எச்சரிக்கையா நம்ம சபையை காக்கணும், நம்ம குடும்பத்தை காக்கணும், நம்ம பிள்ளைகள் எதிர்காலத்தை காக்கணும், நம்முடைய ஊழியத்துக்கு எதிர்காலத்தை காக்கணும். பிசாசுக்கு இடம் கூடாது. அவன் வந்துட்டான்னா கண்ணுக்கு தெரியாது, அவன் வர்றது போறது. ஆனா காரியத்தை செய்யும். சுத்திகரிப்பு ஊழியர், ஒரு ஊழியருக்கு கன்வென்ஷன் வைக்கிறோம், விசேஷ கூட்டம் வைக்கிறோம், பரிசுத்தாவி கூட்டம் வைக்கிறோம், உபவாச கூட்டம் வைக்கிறோம், விழிப்புச்சவ கூட்டம் வைக்கிறோம், பைபிள் ஸ்டடி, வேற கருத்தரங்கு, எல்லாம் நல்லது. ஊழியரையும் எல்லாம் நல்லது. சுத்தி கூட்டம் ஒரு சபையும் நாங்களே சுத்தி இருக்கு. அப்புறம் சபையில சுத்தி இருக்கு. எத்தனை போல உங்களுடைய ஊழியம், என்னுடைய ஊழியம், உங்கள் சபை, என் சபை வளர்த்தெடுக்கப்பட வேண்டுமானால் சுத்திகரிப்பு அவசியம். ஒவ்வொரு மனிதனும் ஆவி ஆத்மா சரியவுடையவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிற அப்படின்னா நம்முடைய மாம்சத்தின் ஆவியில் உண்டான அசூசி நீங்க சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தவான்களை
தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவுள் வளர்க்க கடவுள் என்று பவுல் குறிப்பிடுகிறாரே. திருச்சபைக்குள்ள சுத்திகரிப்பு கொண்டு இருக்கணுமே, அதையெல்லாம் யோசிக்க நேரம் என்ன பாட்டு ஆராதனை, பாட்டு கூட்ட வைக்கிறாங்க, சுவிசேஷ கூட்ட வைக்கிறாங்க, சுவிசேஷ ஊடி வைக்கிறாங்க, இதை வைக்கிறாங்க. சாதுக்கு தெரியும் சுத்திகரிச்சுட்டா பரிசுத்தமாயிருமா, சுத்திகரிப்புக்குள்ள சபையை கொண்டு போயிட்டா பரிசுத்தமாயிருவாங்க, ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாயிருவாங்க. அதை முடக்கணும்னா ஆன்லைன் பிரேயர் நடத்துங்க, பாஸ்டிங் பிரேயர் நடத்துங்க, பைபிள் ஸ்டடி நடத்துங்க, ஜெபக்கூட்டம் நடத்துங்க. நல்ல மியூசிக்கை கொண்டு வந்து நல்லா பாடி பாடி எல்லா மக்களும் வரவேற்பு பெற்றிருக்கிறாங்க. மியூசிக் குடும்பம் கூட்டிட்டு வந்து நல்ல பாட்டாளர் ஹிந்தி செய்யுங்க, செய்யுங்க போடும் எல்லா பிதாருமே தந்திரமியா சுத்திகரிப்பு கூட்டம் ஒன்று நடத்த விடாதபடி, உன் ஆவி ஆத்ம சரீரத்திலே இருக்கிற அசுசிகளை நீக்கும்படி வாழ்நாளெல்லாம் சுத்திகரிப்பு கூட்டம் அவசியம் என்று 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையை கற்றுக் கொண்டு போனாரே. அதுபோல் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட திருச்சபையை சுத்திகரிப்பு கொள்ள நடத்தி ஆயத்தப்படுத்த வேண்டும். எல்லாம் மறக்கப்பட்ட ஆவியானவர் இருந்தால் நினைப்பூட்டுவார், சொல்லி தருவார். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், யோர்தானுடைய போதனைகளிலே வழிநடத்துதலிலே உருவாக்கப்பட்டு வந்தவன் தேசத்தை இப்ப இவனுடைய கண்ட்ரோலில் இருந்து ஏகாயனுடைய கண்ட்ரோலுக்கு மாற்றப்படுகிறார். ஏகாய் நம் மேல் இருக்கிற பரிசுத்தாவியானவருக்கு அடையாளம். அதுகளை தண்ணியை சொல்லுவோமா? நீங்களும் நானும் பரிசுத்தாவியானவருடைய சபை மக்களை நடத்தக்கூடிய அளவுக்கு நாம போதித்து அவங்களை கொண்டு வந்திருக்கிறோம், வளர்த்தெடுத்துக்கிறோம். இப்போ முதலாய் வளர்த்து இப்போ ஏகாய் பக்கத்திலே கொண்டு விட்டார். அங்க என்ன நடக்குது தெரியுமா? கனிமானத்துல 127 பொம்பளை பிள்ளைகள், இந்த கனி பெண்கள், அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பது அரண்மனையில சட்டம், கன்னிமாடத்துல சட்டம். என்னென்ன வேணுமோ அவங்களோட கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம். எல்லாரும் கேட்டு வாங்கினாங்க. 127 நாடு இந்த உலகம் முழுவதையும் திருச்சபைகள் கட்டப்படுகிறது. இங்கேதான் ஒரு படி மேல வர்றா எஸ்தர், நம்ம சபை வரணும், நம்முடைய ஊழியம் அந்த நிலையை எட்ட வேண்டும். 127 நாடுகளில் இருந்து வந்த பெண்கள் எது வேணுமானாலும் கேட்டு வாங்கணும். கூடி பேசுறாரு ஒரு சம்பவம், இது ஒரு கற்பனை. கூடி பேசுறாரு அதான் இருக்க மாட்டாங்க, பேசாதீங்க, நீ இந்த நாடு, நீ இந்த ஊர், நீ இந்த ஊர், பாபா கண்டிப்பா கூட்டத்துக்கு பேசுவோம். என்ன பேசக்கூடாது? நமக்கு ராஜாவோட பக்கத்தில் இருக்கிற பாக்கியம் கிடைக்குதோ கிடைக்கிறது, என்னென்ன நமக்கு இப்ப கிடைக்கும் சொல்றாங்க, அதையெல்லாம் கேட்டு வாங்கி முடியும். என்னென்ன வேணும், அவர்களுக்கு என்ன தேவை, எந்த நாட்டினுடைய சேரிஸ், பிளவுஸ், அவங்களுக்கு வேண்டிய நகைகள், கருத்தலங்காரம், கையலங்காரம், கால் அலங்காரம், வாய் அலங்காரம், அடுத்து காடு அலங்காரம், இப்படி உச்சந்தலை முதல் முடி அலங்காரம், இப்படி அலங்கரிப்பார்களே. இந்த அலங்கார பொருட்கள் பியூட்டி பார்லர் மாதிரி அதை விட மேன்மையாக இருக்கு கன்னிமாடம். என்ன விரும்பி என்ன கேட்டாங்களோ, எந்தெந்த ஸ்டைல பண்ணணும் நம்ம அளவுபடுத்தி நினைச்சாங்களோ அதெல்லாம் அளவுபடுத்தி அந்த நிலை கண்ணாடிக்கு முன்னாடி நின்று அவங்க அழகா அவங்க முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா சிலருக்கு முட்டு கண்ணாடி பார்க்கலாம், சிலர் வீட்டில் நில கண்ணாடி வச்சிருக்கலாம், உச்சத்திற்கு உள்ளந்தான் வரைக்கும் தங்களுடைய அழகை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு இடம் அந்த இடம்.
என்ன வேண்டியா அம்மனை எத்தனை டிசைன்ல வேணும் போடுங்க. யாருக்கு எத்தனை செய்தி எத்தனை நெக்லஸ் போடுறது போடுங்க. எந்தெந்த கல்லு ஒரிஜினல் வகையான கல்லு பச்சை நகை வாங்கிக்க போட்டுக்க. உன் முடியை அலங்கரிப்பதற்கு உன் முடியை ஃப்ரெஷ்ஷா வச்சிருப்பதற்கு என்னெல்லாம் செய்ய செஞ்சுக்கோ. காரணம் என்ன? சிலங்க அது என்னது குடிசு தங்கத்துல போடுறியா வெள்ளியில் போடுறியா அதுல கல்லு வச்சு போடுறியா என்ன ஊக்குத்தி போடுறியா? சில நாடுகளை ஊக்குத்தி போடுவோம் பத்தங்கள் ஊக்குத்தி சுடிக்கும்ல 10 சொல்ல. இப்படி உச்சந்தலைவர் உள்ளதால் உரைக்கும் தன்னை அலங்கரித்துக் கொள்ள முடியாது. எதை கேட்டாலும் கன்னிமாடத்தில் இருக்கிற கன்னி பெண்கள் இந்த உலகளாவிய திருச்சபைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா திருச்சபைகளும் எத்தனாக முடியாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 127 நாடுகளில் இருக்கும் அந்த கன்னி பெண்கள் ராஜாவுக்கு பக்கத்தில் வர முடியும். இப்ப ஏன் எத்தர் மட்டும் வருகிறார்? அவள் கடந்து வந்த பாதை, வளர்க்கப்பட்ட பாதை இப்பொழுது ஏகாயத்திலே ஒப்பு கொடுத்த பிறகு அவருக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் வாங்குறாங்க. ராஜாவுக்கு பக்கத்துல பட்டத்தில் அறியாது பாக்கியம் கிடைக்கிறதும் கிடைக்கலையும் எவ்வளவு உறுதித்த கிடைக்கல. நம்ம மூஞ்சியை பார்த்தா நம்ம கடனை பார்த்தா யாரும் தேர்த்துக்குருவா அவங்களை கிடைக்கிறத வாங்குவோம்யா. வந்துட்டோம்ல ஊழியத்துக்கு கிடைக்கிறத வாங்குவான். யார் யார் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி வாங்கி போறது. 127 திருச்சபைகளும் அகில உலக நாடுகளில் இருந்து கூட்டப்பட்ட அத்துணை பெண்களும் கிடைத்தது லாபம் என்று சொல்லி வாங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகத்தில் வாழ்ந்தால் போதும், பேருங்களோடு வாழ்ந்தால் போதும், பணம் அடைத்தவர்கள் வசதி அடைத்தவர்கள் என்று வாழ்ந்தால் போதும் என்று 127 நாடுகள்ல 126 பெண்கள் அப்படி வாழும் பொழுது 127வது பெண்ணு இந்த இஸ்லாம். அகில உலக நாடுகளில் திருச்சபை கட்டப்படணும். ஆனா நம்ம கையில் இருக்கிற மக்கள், அதுவும் இந்திய தேசத்தில் இருக்கிற மக்கள், அதிலே நாம் தமிழ் மொழி போதிக்கிற நம்முடைய தமிழ் மக்கள் மத்திய ஆகாயத்திலே முதன்மையான இடத்துல கொண்டு வந்து நிறுத்தணும். எத்தனை கொண்டு வந்து அகாத்மேருக்கு பக்கத்தில் இருக்கிறது போல நீங்கள் நாங்கள் நிறுத்தலையா? அதாய ரமேல இருந்த ஊழியா பாரா தர்சனா சொப்பனா தீர்க்கதரிசனா வரா எல்லாரும் மத்திய ஆகாயத்துல ரட்சகர் இயேசு வெளிப்படும் பொழுது நாம நம்முடைய குடும்பம் மட்டுமல்ல நம்முடைய சகோதரர்களோடு சேர்ந்து பண்ண இன்னைக்கு உங்களுக்கு விளைவிக்க முடியாத சொல்லுவார். ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேற ஒன்றுகளையும் அவர் கேட்கவில்லை. 126 பெண்கள் கிடைச்சது லாபம், கிடைக்கிறத விடக்கூடாது, இதை நம்ம தக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அது 126 கன்னி பெண்கள் நினைத்து வாழும் பொழுது இந்த எச்சர் மட்டும் எப்படி வாழ்ந்தா தெரியுமா? ஏகாய் நியமித்த பரிசுத்தாவியில என்ன சொல்றாரியா? பரிசுத்தாவியில என்ன காட்டுறாரு? அது நிறைவேறினா போதும். எனக்கு என்ன உடுத்தணும், என்ன சாப்பிடணும், எப்ப தூங்கணும், எப்ப எந்திரிக்கணும், அந்த ஏகா என்ன சொல்றாரு அதுபடி நான் நடந்தா போதும்னு செஞ்சா பாத்தீங்களா? அதனால ஏகாயுடைய கண்களை அவனுக்கு தயவு நினைத்தது. அவன் ராஜாவுக்கும் ஏகாய் கொண்டு நிறுத்தி விட்டான். இதுபோல் உங்களுக்கு பரிசுத்தாவியாளர் பரலோக அபிஷேகம் உங்களையும் என்னையும் வழிநடத்தட்டும். நமக்கு இந்த வாழ்க்கைக்கு அவசியமானவைகள் எவைகள் வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரோ அவைகள் நமக்கு கிடைக்கட்டும். போதும் என்று இருக்க கனவோ என்று சொல்லியிருக்கிறாரே பவுல். அந்தவர் சொன்னாரே, உங்கள் உடலுக்காக கவலைப்படாது, உங்கள் உயிருக்காக கவலைப்படாது. உங்களுக்கு துணி வேணும், ட்ரெஸ் வேணும் அவருக்கு தெரியும், உங்களுக்கு சாப்பாடு வேணும் அவருக்கு தெரியும், தேவனுடைய ராஜ்யத்தையே தெரியும். அப்பப்போ இதையும் தெரிவிக்காது அவருக்கு தெரியும். ஏன்னா உன் மேல அழைப்பு, உன் மேல அபிஷேகம், உன் மேல கிருபை இருக்கு. இத்தனை வருஷங்கள் வந்த மேடு பள்ளத்துல நடத்திக்கிட்டு வந்த கிருபை உன் மேல இருக்கு. அது வேண்டாம், நிபந்தனை தன்னுடைய ஆவியாளர் நடத்தட்டும். அந்த ஏகா என்ன கொடுக்க விரும்புகிறாரோ அதை
நம்ம எதிர்கால ஊழியத்துக்கு போதும் என்று மனதோடு கூட நம்முடைய வாழ்க்கை ஓடுவாரால் கர்த்தருடைய வருகையினாலே நீங்களும் நானும் நம்ம குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய சபை மக்கள் எல்லாரும் ஒரு இருப்போம். பார்த்தீங்களா, இந்தியர்களுக்கு நிக்கணும், இந்தியர்களுக்கு தமிழக மக்கள் நிற்கிறீங்களா? இதுதான் பூர்வீக குடி அப்படி சொல்றாரா இல்லையா? தமிழ்தான் பூர்வாக மொழி சொல்றாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமான்னு அப்ப நம்முடைய ஜெபம் நல்ல வலிமை உள்ளதா இருக்கும். இந்த முறை அந்த கூட்டத்தில் அகில உலக நாடுகள் எல்லாரும் வரட்டும், எல்லாரும் எத்தனை போலவே வளர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் எங்க திருச்சபை மக்கள், எங்கள் ஊழிய மக்கள், எங்க மொழிபெயர்ந்த மக்கள் முதன்மையான இடத்துல நிற்கிறதாவே, முதன்மையான இடத்துல நிற்கணும். அதுக்காகவே எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் என்று அர்ப்பணித்தால் அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துவார். இறுதியாக நான் நினைப்பூட்டி முடிக்கிறேன். அந்த ராஜா ஏகிற குதிரை, ராஜவஸ்திரம், ராஜகிரீடம் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு நம்ம தோணும், சிந்திச்சோம். கிடைக்கும் சொல்லி முடிக்கிறேன். நீ இருக்கிற நில வாஜ்பேயி நிலையை கூட இருக்கலாம். வர்றவங்க ஒருவெல்லாம் ராஜாட்ட போயிட்டு வரலாம், அரவணையில போய் உட்கார்ந்து நல்லா சாப்பிடணும். சாப்பிடுறான், அன்னைக்கு சாப்பிடுறான், என்னென்னலாம் குடிக்காம அவனுக்கு சேர் போட்டு கொடுக்குறாங்க. நம்ம வெளியவே உட்கார்ந்து வச்சிருக்காங்க. என் வாழ்க்கை இப்படிதான் முடியுமோ? என் வாழ்க்கை, என் குடும்பம், என் ஊழியம் இப்படிப்பட்ட நிலையில வாட்ச்மேன் நிலையிலே முடிஞ்சிருமோ? இல்லை இல்லை இல்லை. உனக்கு ஒரு வஸ்திரம் வரும், அது ராஜ வஸ்திரமாக இருக்கும். உனக்கு ஒரு வாகனம் வரும், அது ராஜா இருக்கிற வாகனமாக இருக்கும். உனக்கு ஒரு கீழே வரும், அந்த கீழே ராஜா கீழமாக இருக்கும். உன்னை பற்றி ஒரு கிராமம் மட்டுமல்ல, ஒரு பட்டணம் மட்டுமல்ல, ஒரு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, இன்றைய முழுவதும் உன்னுடைய பெயரை அறிவிக்கும்படியாக உனக்கு நிலையை உயர்த்தப்படும். உனக்கு பிரமோசனம், உன் பொதுவை போற்றி உயர்த்தப்படும். இருக்கிறதே இருக்கும் ஜாக வரைக்கும் நினைக்காத மாற போகுது. மாற்ற போகிறான். ஒரு மாதம் கண்டிப்பாக உனக்கு வாகனங்கள் கிடைக்கும், கண்டிப்பாக உன்னுடைய வஸ்திரங்கள் கிடைக்கும், கண்டிப்பாக உனக்கு புகழ்ச்சி வரும். அகில உலகம் கொள்ளுவதற்குரிய கர்த்தர் திட்டமிட்டிருக்கிறார். அப்படி அவர் கூப்பிட்டு நட்சத்திரத்தை என்னன்னு சொன்ன உடனே என்ன சொன்ன நேரம் மத்தியான சூரியன் அடிக்கிற வெயில் அடிக்கிற நேரம் தெரியுமா? நட்சத்திரம் தெரியாது. ஆனா அவருக்குள்ள ஒரு விசுவாசம், நம்ம கண்ணுக்கு இப்ப தெரியாட்டாரு, நட்சத்திரம் இருக்கலாம். சூரிய ஒளி எத்தனை நட்சத்திரத்தின் பிரகாசத்தை மறைத்திருந்தார்கள். சூரியனுடைய பிரகாசம் மறைந்தாலும் நட்சத்திரம் இருக்கிறது அவனுடைய விசுவாசம். ஆண்டவர் அந்த நட்சத்திரங்களை போல உனக்கு ஆத்மாவை தருவேன், பிள்ளைகளை தருவேன் என்று கற்று வாக்களித்தாரே, அதுபோல உங்கள் சபைகளை கற்று நிரப்புவார். உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தை எதிர்காலங்களில் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை உயர்த்தப்படும். இவ்விதமாக கற்று உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு விலக மாட்டார். நிச்சயமாக உங்களுக்கு உயிரோடு இருப்பார். சிந்தித்தமே, அந்த ஏகாயை பற்றி சிந்தித்தமே, உங்களுக்கு முன்னாடியே இருந்து தெரிகிறப்பா, உங்களுக்கு முன்னாடியே இருந்து தெரிகிறேன். இது உங்களுடைய வார்த்தையாக இருக்குமானால் என் வாழ்க்கைக்கு படிக்க என்னுடைய ஊழியத்தில் படிக்கட்டும், என்னுடைய சபையில் படிக்கட்டும், என்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தில் படிக்கட்டும். இருதயத்திற்கு மனத்திற்கு வாய்க்கிறது. ஒரு நிமிஷம் நம்ம கட்ட பேசுவோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஒரு நிமிஷம் போறோம். Hallelujah. Amen. Subhanallah. Amen. 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 செய்யபடி நியமித்திருக்கிறார். அவருடைய பிரதிநிதிகள் தான்
இடத்தில் நம்ம மேல ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார்கள். திட்டத்தை நிறைவேற்றும்படியாக முதலீடாகி கொண்டு கண்டு நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். எஸ்தரை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும், ஒரு சபை நடத்துகிற ஒரு சர்ச் பாஸ்டர், ஒரு மெம்பர் எப்படியெல்லாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து திட்டமும் தெளிவுமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் தீர்மானம் எடுக்கும் போது இந்த மேல ஒரு விசேஷமான அபிஷேகத்துக்காக அந்த ஏக்கத்தோடு காத்திருக்கும் போது அவை அபிஷேகம்